கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த உலகத்திற்கே சில விஷயங்கள் அச்சாணியாக திகழும். இந்த மனித குல வாழ்க்கைக்கு, இந்த மனுஷ பிறப்புக்கே ஒரு சில விஷயங்கள் அச்சாணியாக திகழும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த உலகமே இதெல்லாம் இயங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை போல ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்கவிருக்கிறோம். அப்படி ஒரு விஷயம் இது. இதை விடுத்து மனுஷ குலமே கிடையாது, படைப்புகளே கிடையாது, மனுஷ வாழ்க்கையே கிடையாது, இறைவனுக்கான வாழ்க்கையே கிடையாது. இந்த இறை வாழ்க்கைக்குரிய அடித்தளம், கான்கிரீட்டு இதுதான். என்னடா இவ்வளோ பில்டப் பண்ணுறானே இந்த வேதியன், என்ன யோசிக்கிறீங்களா? நீ நற்செய்தி அப்படி வருது, நான் ஒன்றும் சொல்லலைப்பா. அதுக்கு முன்னாடி சின்ன வேற ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு அப்புறம் நம்ம தியானத்துக்குள்ள கடந்து போகலாம். நாங்கள் கேட்டகிசம் கிளாஸ் நடத்தும் பொழுதோ, இல்லை ஒரு மீட்டிங்கோ, ஒரு அறுங்குட ஜெபம், ஏதோ ஒரு மக்களை கூட்டி ஒரு நிகழ்ச்சி செய்யும் பொழுதோ ஒரு விளையாட்டாக அதை செய்வோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்வோம். எப்படின்னா, எங்களில் ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் கொடுத்து முன்னே நிறுத்தி வச்சுக்குவோம். எப்பா இங்கே வா நின்றுக்கோ. மக்களை பார்த்து சொல்லுவோம், இல்லை பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், மக்களே, இந்த நபர் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வார், என்ன சொன்னாலும் செய்வார்ப்பா. இல்லைங்களா? நீங்கள் என்னன்னா ஒருத்தர் கேளுங்க, உங்களுக்காக ஒரு செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் கேட்பாங்க. அப்படியா? என்ன பண்ணுவாங்க? ஒரு பாட்டு பாடு, ஒரு டான்ஸ் ஆடு, சில பேர் குட்டிக்காரனும் போடு, குரங்கு மாதிரி தாவி தாவி போ, தவக்கலை மாதிரி தாவி தாவி போ அப்படின்வாங்க. சொல்லுவாங்க மக்கள். நாய் மாதிரி குறைச்சி காட்டு அப்படின்வாங்க. என்னென்னமோ நம்ம வித்தியாசமான நம்ம அதை அவங்க மக்கள் கூட்டம் இல்லையா, என்னமோ சொல்லுவாங்க. அப்படின்னு அது செய், இதை செய், அது இது ஏன்னா மகிழ்ச்சி தானே, சரி ஒரு விளையாட்டு தானே. சரி, அப்போ இவனை சொல்லுவார், செய்கிறேன். இவர் மறுப்பு சொல்லவே மாட்டார். எங்களால் இல்லையா அவர், நாங்கள் ட்ரை பண்ணி வச்சுருப்போம் வந்தாங்க. இவர் சரி செய்கிறேன், நாய் மாதிரி குறைக்கணும், செய்கிறேன் சரி, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவார் இவர். அப்போ ஒரு நிமிடம் கேப் போட்டு எல்லாத்தையும் கேட்டுருவாங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. சரி போயிருப்பா. அதுக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பைபிள் வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் நம்ம இவரெல்லாம் செய்ய சொல்லலாமா? சரி ஓகே, சரி எல்லாம் பைபிள் எடுங்க. மத்தேயு 7:12 வாசிச்சுட்டு நம்ம இவரெல்லாம் செய்ய சொல்லலாம். எல்லோரும் ஓகே செய்யலாம். பைபிள் எடுத்து வாசிப்போம். நம்ம மத்தேயு 7:12 பைபிள் எடுப்போம், நல்லா உறக்க அந்த வசந்த வாசிப்போம். மத்தேயு 7:12 என்ன வசனம் அது? பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறவற்றையெல்லாம். நல்லா கவனிக்கணும். பிறர், என் கூட கை காட்டும், பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மக்களே, ஆண்டவர் சொல்லிட்டாரு. பைபிள் இருக்கிறது யாருடைய வார்த்தை? ஆண்டோடைய வார்த்தை. என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நீங்களும் ஆசைப்படுறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அவருக்கு செய்யுங்க நான் சொல்லிட்டார். இப்போ நீங்களே சொன்னீங்க, நீங்கள் இவர் தவக்கிற மாதிரி குதிச்சு போல ஆசைப்பட்டீங்க இல்லையா, வாங்க இவருக்காக நீங்கள் செய்யுங்க சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் வாங்க என்ன சொன்னீங்க, ஒரு பாட்டு பாடணும், நீங்கள் இவருக்காக பாடி காட்டுங்க பார்ப்போம். இந்த மாதிரி விளையாட்டாக செய்வோம். அது இவர் எனக்கு எல்லாம் செய்யணும், நான் ஆசைப்படுறதெல்லாம் இவர் எனக்கு செய்யணும், ஆனால்
நான் செய்ய மாட்டேன். எப்படிப்பட்ட ஒரு ஒரு எண்ணம், சிந்தனை யோசிச்சு பாருங்க. சகோதரர்களே, யூதர்கள் இந்த வசனத்துக்கு ஒரு பெயர் வச்சிருந்தாங்க. இந்த வசனத்துக்கு பெயர் பொன் விதி, தங்க விதி. இந்த வசனத்தை தங்க தகட்டில் பொறிச்சு என்ன பண்ணுவாங்களாம், அதை அச்சு எடுத்து எருசலேம் கோயில் வாசல்ல அப்படி பதிச்சு வச்சிருப்பாங்க இந்த வசனத்தை. எனவே தான் இதற்கு பொன் விதினே பேர். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் முன்பு ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னேன். நான் இந்த உலகமே இயங்குவதற்கு இந்த வசனம் அச்சாணின்னு சொன்னேன். யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் என்னை அன்பு செய்யணும், எல்லாரும் என்கிட்ட உண்மையாக இருக்கணும், எல்லாரும் என்னை நேசிக்கணும், எல்லாரும் என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, உண்மையை நீதியை பேசணும். நம்ம எல்லாம் இன்னும் எவ்வளோ வச்சிங்களேன் நாம் ஆசைப்படுறோம். நாம் அப்படி இருக்கிறோமா? வசனமாக தான் இன்னைக்கு, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென நீங்கள் விரும்புகிறவற்றை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்களா? ஏசப்பா சொன்னாங்க இல்லையா? நீ மன்னி, அடுத்தவனை மன்னிக்கணும்னு ஆசைப்பட, நீ மன்னி ஃபஸ்ட்டு. அவனை அடுத்தவன் அன்பு செய்யணும், நீ அவனை அன்பு செய். அடுத்தவன் உண்மையானவனா இருக்கணும், நீ உண்மையானவனா இரு. யாரையும் வெறுக்கக்கூடாது, நீ வெறுக்காம இரு. கொத்தமொழி செய்யற பொறுத்து, நீ பொறுத்து போறியா? இப்போ யோசிச்சு பாருங்க, இது பொன் விதியா இல்லையா? இது தங்க விதியா இல்லையா? இது தங்கமான விதியா இல்லையா? இந்த வசனத்துக்கு கீழே இன்னொரு வரியை என்னை விட்டுட்டேன், இப்போ சொல்கிறேன் பாருங்க. இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இறை வாக்கில் வந்தாங்க இல்லையா? முக்கியம் கடவுளுடைய வார்த்தை தொண்டை கீழே கத்துனாங்க இல்லையா? அந்த இறை வாக்குகளும் திருச்சட்டமும், ஆண்டவருடைய சட்டமும் இதைத்தான் சொல்லுது. நீ எதிர்பார்க்கிறத நீ அவங்களுக்கு செய். இதை போல ஒவ்வொருவரும் செஞ்சா இந்த உலகம் அமைதி பூங்காவா இல்லையா? நமது ஆன்மா ஈடேற்றம் அடையுமா இல்லையா? யோசிச்சு பார்ப்போமே. யாராவது நமக்கு துரோகம் பண்ணு நம்ம ஆசைப்படுவோமோ? நம்ம யாராவது என்னை வெறுக்கணும்னு ஆசைப்படுவோமா? நம்ம யாராவது என்னை குற்றம் சொல்லணும், குறை சொல்லணும் ஆசைப்படுவோமா? நம்ம யாராவது என் மேலே பழி போடணும்னு ஆசைப்படுவோமா? நம்ம ஆசைப்பட மாட்டோம். எல்லாரும் நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவோம். நீ அதை செய் தான் பொன் விதி. சொன்னாங்க இல்லையா? இந்த வசனத்தை யூதர்கள் தங்க தகட்டில் பொறிச்சு வச்சு அவங்க வீட்டு வாசல்லையே வச்சுருப்பாங்க, பொறிச்சு வச்சுருப்பாங்க. பொன் விதி. இந்த விதியை ஒருவன் கடைபிடித்தால், இந்த விதி இந்த உலகத்தில் நடமாடினால், இந்த விதி இந்த உலகத்தில் பயன்பாட்டில் இருந்தால், இந்த உலகத்தில் ஏதுங்க தீமை, இந்த உலகத்தில் ஏதுங்க அநியாயம், இந்த உலகத்தில் ஏதுங்க அட்டுவழியும், இந்த உலகமே அமைதி பூங்கவா திகழாது? இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த விதி இந்த உலகத்தின் அச்சாணியா இல்லையா? சத்தியமா இதுதான் உண்மை. இறை வாக்குகளும் திருச்சட்டம்னு கூறுவது இதுவே. சகோதரர்களே, இந்த பொன் விதியை நம் வாழ்விலை கடைபிடிக்க முயற்சி செய்வோம். திரும்ப சொல்ற பாருங்க, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. மற்றவங்க என்னெல்லாம் நல்லது செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, ஃபஸ்ட்டு அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. சகோதரர்களே, இந்த பொன் விதியை நம் வாழ்விலே கடைபிடித்து நாமும் இந்த உலகமும் அமைதியாக அன்போடு நிம்மதியாக வாழ ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இந்த விதியை கடைபிடிக்க நாமும் முயற்சி செய்வோம். முயற்சி செய்தால் நமது வாழ்க்கை அமைதி பூங்காதான், சந்தேகமே கிடையாது.
நன்றி, நாளை சந்திப்போம்.